இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான காலை உணவு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேம்மா. இந்த வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக வாங்கிடுங்க. முத்தலாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வெண்டைக்காய் கழுவுற அளவுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்குங்க. இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு, ரொம்ப அதிகம் இல்லை, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதை இப்படி சேர்த்துருங்க. சோடா உப்பு சேர்த்து நல்லா கழுவிடுங்க. நம்ம இந்த மாதிரி சோடா உப்பு போட்டு கழுவும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வெண்டைக்காய். அதனால தான் சோடா உப்பு போட்டு கழுவுறோம். நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்கம்மா. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சூடாகும் போது நம்ம கழுவி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரலாம் அப்படியே இருக்கட்டும்மா. மீடியமான தீயில் வைங்க. பாருங்கம்மா, இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இது எதுக்கு நம்ம சுடு தண்ணியில் வேக வைக்கிறோன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே போல் அதிக நேரம் வேக வைக்காதீங்க. இதை எடுத்துகிட்டு உடனே கட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்கள். பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு வெண்டைக்காய். இந்த நுனியை கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு எடுத்துருங்க கட் பண்ணி. இது ரொம்ப மெலிசாக போடணும். நல்லா கண்ணாடி போல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மெலிஸ் வரணும். இந்த அளவுக்கு கண்ணாடி போல் இருக்கணும். அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, இதே போல் எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேம்மா. ஒரு பவுலில் இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, இந்த 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், முட்டை இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக சேர்த்துக்குங்க, அதிகம் சேர்க்காதீங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை மைதா வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இது நம்மளோட இஷ்டம்தான். இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இருக்கட்டும். வாங்க அடுப்புக்கு போகலாம். இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் வேணுனாலும் வச்சுக்கோங்க, தவா வேணுனாலும் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துருங்க, ரொம்ப அதிகம் இல்லை. தவா ஃபுல்லாக பரவணும், அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துடலாம். இதை இப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. டக்குன்னு அடிபாகத்தில் கருகிடும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். உங்களுக்கு சைடில் தெரியும் பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு திருப்பி விட்டு இதே போல் நல்லா செவர விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும். கருகக்கூடாது. முட்டை கருகிடுச்சுன்னா எப்பயுமே நல்லா இருக்காது. அவ்வளோதான், 2 பக்கம் முட்டை வெந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான காலை உணவு ரெடி.